பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். காலை தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். காலை தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் எந்நாளும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் எந்நாளும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையை படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோமா? எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பூமியும் அதன் நிறைவும் உலகும் அதன் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்வதை நாம் அறிவோம். ஆனாலும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதியும், ஏனென்றால் உலகில் இன்றைக்கு தெய்வங்கள் என்ற பெயரிலே அநேக காரியங்கள் காணப்படுகிறது. எனவே அவற்றுக்குள் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று ஜனத்தை வேதம் விசுவாசத்தின் அடிப்படையில் பிரித்து காண்பிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஏனென்றால் கர்த்ததாமே தெரிந்து கொள்ளுகிற ஜனம் அவரை விசுவாசித்து தங்களுக்கு அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதால் 1000 காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் குலைத்து போட்டு தமது ஜனங்களை எல்லா தீங்கிலிருந்தும் அவர் மீட்டுக் கொள்வது நிச்சயமே. இதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு சாட்சி இன்றைக்கு நாம் கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே வருஷத்துக்கு நிறைய 40 நாட்கள் 21 நாட்கள் உபவாசிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு தடவை உபவாசித்துக் கொண்டு மதிய விடையிலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு எனக்குள்ளே ஒரு யோசனை, ஒரு 2 ஷர்ட் எடுத்து துவைச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டவர் தான் உண்டு பண்ணினார் என்பதை அப்புறமாக நான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் நாங்கள் எங்கள் வீட்டில் பின்னால் இருக்கிற அந்த டேப், அதை வந்து அந்த குழாய்க்கு எதிரே நின்று கொண்டு துவைக்க ஆரம்பித்தோம்னால் நேராக வீட்டு வாசல் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். யார் வராங்க போகிறாங்க என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதெல்லாம் அப்போ நான் நினைக்கிறேன், சாதாரணமாக போய் நான் துணி துவைக்க ஆரம்பித்தேன். திடீரென்று காம்பவுண்டுக்கு அந்த பக்கத்தந்து ஒருத்தர் சார்னு ஒரு சகோதரி, ஒரு 50-55 வயது இருக்கும், ஒருத்தர் கூப்பிட்டாங்க. நான் வெளியே போன உடனே அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, இது நித்திய கண்ணறி ஊழியங்களா அப்படின்னு கேட்டாங்க.
அந்த சொல்கிறவங்க போர்டை பார்த்துட்டு கேட்குறாங்க போல இருக்குன்னு, உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கொண்டு வந்து, என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வருது, நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவள். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக சுயநினைவு இல்லாமல் எனக்கு மந்திர காரியங்கள் செய்யப்பட்டு விட்டதினாலே நான் விட்டு விட்டு புறப்பட்டு நான் போயிட்டேன். என்னுடைய சொத்தை எப்படியாகிலும் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய உறவினர்கள் செய்த காரியத்தை நான் விட்டு விட்டு புறப்பட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இப்போ கடைசியாக இந்த பக்கமாக வரும்போது ஒரு லாரியில் நான் உட்காந்துட்டு வரும்போது ஒரு இடம் வருந்தப்ப ஆண்டவர் இங்கே இறங்கிடுன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்ன வழியாக நான் நடந்து வந்து கொண்டே இருந்தபோது இந்த இந்த தெருவுக்குள்ளே வரும்போது நித்திய கண்மலை ஊழியங்கள் என்ற ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. அதனால நான் வந்து இந்த போர்டை பார்த்துட்டு இங்கே கீழே நிற்கிறேன், நீங்கள் தான் பாஸ்டரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம்மா என்னம்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு வந்து அவளுக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு, ஜெபம் பண்ணலாமா இப்போ நீங்கள் கிளியராக இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை எனக்கு இன்னும் நிறைய காரியங்கள் தெளிவாக இல்லை, எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குது, இப்போ தான் 1 2 ஆண்டவர் சொல்ல ஞாபகம் வருது, நானும் கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அவங்க சிபிஎம்ல சேர்ந்த சகோதரி என்று சொன்னார்கள். மேலே கொண்டு போய் அந்த நாளில் அவர்களுக்காக ஜெபித்த விடையிலே ஆண்டவர் சொன்னார், அவங்களுடைய நாக்கை நீட்ட சொல்லி அந்த நாக்கின் மேல் உன்னுடைய 2 விரலை வை அப்படின்னு சொன்னார். அப்போ அதனால் கொஞ்சம் பயமாக இருந்தது, என்ன கொஞ்சம் வித்தியாசமான முறையாக இருந்தது. ஆண்டவர் சொன்னது அப்படி சொன்னதினாலே அவங்க நாக்கை நீட்டினோடனே என்னுடைய 2 வலது கரத்தினுடைய விரலை அவங்களுடைய நாக்கின் மேல் வைத்த உடனே அவங்க கொமட்டி வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி வாந்தி எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு குடம் அளவிற்கு, அதாவது மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து கரைச்சி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சபை முழுவதுமாக உருண்டு புரண்டு அவங்க வயிற்ற பிடிச்சிக்கிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து, ஒரு அரை மணி நேரம் பொறுத்து எழுத நிம்மதியாக உட்காந்து, இப்போ எனக்கு தெளிவாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு வீடு இருக்கிறதுனால, ஒரு பெரிய வீடு, அவங்க பிடபிள்யூடியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீட்டை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கணவன் இல்லாததுனால அவங்கள இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணி சொந்தக்காரங்க வீட்டை விட்டு விரட்டி வச்சிருக்கிறாங்க. பிற்பாடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவரை அவங்க தெரிந்து கொண்ட ஒரு ஜனமாக இருக்கிறதினாலும் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டவராகவும் வருவதினால் இந்த நாளுடைய வசனத்தின்படியாக அந்த சகோதரியை சரியாக கொண்டு வந்து ஆலயத்தை கொண்டு வந்து சேர்த்து அந்த நாளில் அந்த மகளுக்கு ஒரு பூரணமான சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் உம்மை எங்களுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீரும் எங்களை தெரிந்து சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளும் பொழுது, எப்படியெல்லாம் எங்களை காப்பாற்றுகிறீர் என்று இன்றைக்கு சாட்சி கேட்க கர்த்தர் உதவி செய்தீரையா. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும். நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.